பாவம் மனுஷன் நேத்துல இருந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. இவருக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா எனக்குன்னு யார் இருக்கா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. போனவளையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கனால ஏதாவது மாறப்போதா? 10 மாசம் சுமந்து பெத்து எடுத்த என்னையவே தூக்கி வீசிட்டு போயிட்டா. இவரு இப்பதான் அவளை கொஞ்சிக்கிட்டு அவளையே நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. வேண்டானா தூக்கி வீசினதாவே இருக்கட்டுமே, எதுக்கு இப்ப அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. என்னங்க என்ன ரங்கம்மா? என்னங்க நேத்து வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க. போன அவளே நல்லா தின்னு கொழுத்து போய் தான் இருப்பா. அவளையே நினைச்சுக்கிட்டு நீங்க உடம்ப கெடுத்துக்கலான்னு பாக்குறீங்களோ சாப்பிடாம இருந்து? இல்ல ரங்கம்மா, மனசே சரியில்லை. என்னங்க போனவளே எதுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க? போய் தொலைதுன்னு விடுங்க. இல்லம்மா, நம்ம வளர்க்கறதுல எதுவும் தப்பு பண்ணிட்டோம்மா? அவ கேக்குறதெல்லாம் செய்யதானே செஞ்சோம். எப்படி ஒரு நிமிஷத்துல நம்மள தூக்கி வீசிட்டு போறா? ஏங்க பழுதுகிட்டு இருக்கீங்க? கண்ணை தொடங்க முதல்ல. இல்ல ரங்கம்மா, அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒண்ணுமே தெரியாது. விவரம் இல்லாத புள்ள. அந்த பையனுக்கு இவளை விட 18 வயசு மூத்த பையன். அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லையா? அவ இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பண்ணா. இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வேணான்னு தானே நாங்க ஒதுக்குனது. அது கூட புரிஞ்சுக்காம போறாளே. என்னங்க அவளை பத்தி நீங்க பேசாதீங்க. நேத்து தான் சொல்லிட்டீங்கல்ல அவளுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவளை தலைமுழுகிருவோன்னு. இப்ப எதுக்கு சும்மா அவளையே நினைச்சு அழுதுகிட்டு கிடக்குறீங்க? நீங்க இப்படி அழுதுகிட்டு கிடக்குறீங்க. அவ புதுசா கல்யாணம் ஆனனால ஜோர்ல தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. நம்மளை பத்திர எண்ணம் கூட அவளுக்கு இருக்காது. இல்லம்மா, என்னதான் புள்ள அப்படி நினைச்சாலும் என் மனசுக்கு கேட்க மாட்டேங்குது. எப்படி எப்ப பார்த்தாலும் வேலை விட்டு வரும்போது சிரிச்ச முகத்தோட வருவா. சம்பளம் வாங்கணும்னே அம்மா உனக்கு என்ன வேணும், அப்பா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து பண்ற புள்ள இன்னைக்கு போயிட்டான்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ஏங்க நம்ம தான் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளை பத்தி யோசிச்சிருந்தா நம்ம மேல உண்மையான பாசம் இருந்திருந்தா அவங்க இருந்திருப்பா. அத நல்லா தின்னு கொளுத்து போச்சு. இனிமே எப்படி மீன் வலையில நிக்கும்? அந்த மாதிரி போயிட்டா விடுங்க. இல்லம்மா, மனசு சரியில்லை. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? வேணாமா, வேணாம். ஏன்னா இப்படி பண்றீங்கன்னே தெரியல. போனவளை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறவளை சாவடிச்சிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏண்டியம்மா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என் பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டாங்கல்ல. அத்தை சும்மா என்னையே சொல்லாதீங்க சொல்லிட்டு. மா, நான் தானமா பேசுறேன், என்கிட்ட பேசு. எதுக்கு நீ பத்திரக்காளி கிட்ட இது பண்ற? ஏண்டா ஒரு வாரம் வெளியே கூட்டிட்டு போனதுக்கே வீட்டுல இவ்வளவு ஒரு அனகலம் பண்ண வச்சுட்டா உன் பொண்டாட்டிக்காரி. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியலையே. நீ அங்க இங்கன்னு போனீனா ஏம்மா இத்தனை நாள் வரைக்கும் காசு பணத்தை பார்த்தது இல்லைல்ல. இப்ப புதுசா காசு பணம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, அதனால அப்படிதான் பண்ணுவாங்க. ஏ உமா, என்னங்க இருங்க, கம்மனி இருங்க. என் வீட்ல இந்த அளவுக்கு பண்ண வச்சுட்டல, நீ இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்ப. ஐயே இது வீடா இல்ல சந்தை மார்க்கெட்டா? ஏன் இப்படி வாழ் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே பாருங்கன்னு, இந்த உமா நம்ம கிட்ட சொல்லாம விவாகரத்து வரைக்கும் பண்ணிருக்காங்க. இவ பண்ற எல்லா தப்புக்கும் இந்த அம்மா தானே காரணம். இந்த அம்மா சேர்த்து என்னென்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இவளுக்கு விவாகரத்து கொடுக்குற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது சொன்னாங்களா இல்ல உங்ககிட்டயே மறைச்சிட்டாங்களானே? ஏண்டா அதுக்குதான் இப்ப இந்த அளவுக்கு கத்திட்டு கிடக்குறியா? ஏனே இது என்ன சாதாரண விஷயமா? நம்ம தங்கச்சி வாழ்க்கைனே. ஏண்டா அவ வாழ்க்கையை பத்தி அவளுக்கு தான் அக்கறை வேணும், அவளுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நீ எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னன்னு இப்படி பேசுற? என்னதான் இருந்தாலும் நம்ம தங்கச்சினே, நம்ம தங்கச்சி பொண்ணுன்னு நமக்கு துடிக்கிறது இல்லையா? ஆமா, துடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். உனக்கு உன் குடும்பம்னு ஒண்ணு அமைஞ்சிருச்சுல, அதை பாரு. அதை விட்டுட்டு இதுங்களை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் ரோட்ல சிங்கி அடிக்க வேண்டியதான். இப்பதான் நீயும் வேலை வெட்டின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்க. இதுங்க புராணத்துல எடுத்து தலையில போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்க, பின்னாடி நீ தான் துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கணும். ஏண்டா இப்போ வந்து ஏதாவது கேட்டாங்களா? உன் வேலை என்னமோ அதை பாரு. ஆமா, நிம்மதியா தூங்க விடாம வாழ்னு வீட்டுக்குள்ள கத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவேன்? இப்படிதான் வந்து நான் கத்துற மாதிரி இருக்கும். இப்படிதானே வந்ததுல இருந்து 2 பேரும் ரொம்ப இடத்தலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் சொல்றது இல்லையா? எல்லாத்தையும் மறைச்சா பண்றது. ஐயோ என்னதான் இந்த வீட்டுல இப்படி வாழ்னு கத்துறாங்களே தெரியலையே. நிம்மதியா தூங்க கூட முடியல. சே ஏண்டா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைய அடுத்தவங்கள்ட்ட கலந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. அவ வாழ்க்கையில என்ன வேணும் ஏது வேணும்னு அவ தீர்மானிச்சுட்டா. இப்ப நீ எதுக்கு தாந்து குதிச்சிட்டு இருக்க? உனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு, உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு, அதை மட்டும் பாரு. ஐயே இவங்க கிட்ட தூங்கவே முடியாது போல இருக்கே. என்னதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவர் அப்பையும் போன்ல சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இந்த குடும்பத்தை விட்டு எப்படா தலைமொழிக்கு தனி கொடுத்துட போவோம்னு. அது போறதே சரி போல இருக்கு. இல்லன்னா இதுங்க கிட்ட நிம்மதியா இருக்கவே முடியாது போலயே. இது குடும்பமா இல்ல வேற ஏதாவதா? எதுக்கு இப்படி வாழ் எல்லாம் கத்திட்டே இருக்கீங்க? எல்லார் வாயில என்ன மைக்கு சட்டை கட்டி விட்டுருக்குது? எதுவுமே உங்களுக்கு அமைதியா பேச தெரியாதா? எமாடி அவ்வளவுதாமா, பேசி முடிச்சாச்சு. இனிமே யாரும் சத்தம் போட மாட்டாங்க. நீ போய் தூங்கு போ.
இது குடும்பமா இல்ல குடும்பமான்னு கேக்குறேன். ஏதோ மீன் மார்க்கெட்ல கத்துற மாதிரி வாழ்னு கூவுன்னு கூவிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? வீட்டுக்குள்ளே இந்த ஆட்டம் கட்டுறாங்க. இங்க பாருங்க, நான் எங்க வீட்ல தான் கத்துறேன். நீங்க யாருங்க எங்க வீட்ல? நான் யாரா? நான் உங்க அண்ணன் பொண்டாட்டி, இந்த வீட்டோட மூத்த மருமவ. என்னன்னு கல்யாணம் பண்ணிட்டியா? சொல்லவே இல்ல. உன் அண்ணன் கல்யாணம் பண்ணது என்ன? ஊர் சாசனத்தை கூப்பிட்டு பத்திரிக்கை வச்சு விருந்து போட்டா கல்யாணம் பண்ண? அந்த அங்க நிக்கிறாளே அந்த குந்தனியை கூட்டிக்கிட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறான். இங்க பாருங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு திருப்பி 100 மடங்கு நான் பேசுவேன். ஏனே அவதான் அப்படி இருக்கானா? நீ என்னனே முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி இப்படி பண்ணி வச்சிருக்க? ஒரு தம்பின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றது இல்லையா? ஏனே இப்படி பண்ண? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏங்க, அண்ணன் தம்பி பேசிக்கிறாங்க, நீங்க எதுக்கு இந்த நடுவுல போய் முந்திரி கொட்ட மாதிரி முந்திரீங்க? அவங்க பேசட்டும், நீங்க அமைதியா இருங்க. ஏங்க, நீங்க வேணா உங்க புருஷனை யார் என்ன பேசினாலும் அமைதியா வாயை மூடிட்டு பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் புருஷனுக்கு ஒண்ணுனா நான் தான் வந்து நிப்பேன், நான் தான் பேசுவேன். பேசுடி, அப்பதான் இவள அடங்குவா. அண்ணே என்னனே இவங்க என்னமோ இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஏங்க, நம்ம கல்யாணம் பண்ணும்போது உங்க தம்பிக்கு ஒரு பத்திரிக்கை அடிச்சாவது கொடுத்துருக்கலாம்ல. அவன் என்ன அவசரத்திலையும் ஆத்திரத்திலையும் கல்யாணம் பண்றானு இவர் என்னமா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கு நீங்க தானே சம்பாரிச்சு போறீங்கன்னு சொன்னீங்க. என்னமோ இவர் சம்பாரிச்சு போற மாதிரி இவ்வளவு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எம்மாடி ஜானகி, உள்ள போ. உங்க தம்பி பேசுறாரு, அதை கேளுங்க. என்ன கேட்கறத முதல்ல நிறுத்துங்க. உள்ள போமா, உள்ள போ. என்னமோ பண்ணுங்க. ஏனே தம்பி வெளியே தானே போனேன், இல்ல உலகத்தை விட்டே போயிட்டேனா? என்னன்னு காசு பணம் இல்லைன்ற காரணத்துக்காகவா எல்லாரும் இப்படி என்கிட்ட மறைச்சு பழகுறீங்க? உங்ககிட்ட நான் உண்மையா தானே இருக்கேன். ஒரு நாளாவது உங்களுக்கு எதிர்த்து பேசியோ உங்களை மரியாதை குறைவா நடத்திருக்கேனா? ஆனா நீங்க எல்லாரும் என்னன்னு இப்படி பண்றீங்க? இல்லடா, அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதான். சரிண்ணே, புரிஞ்சு போச்சு. காசு பணம் இருந்தாதான் இந்த காலத்துல மதிப்பீங்க. அதுவும் கூட பிறந்த பிறப்பா இருந்தாலும் காசு பணம் இருந்தாதான் மதிப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். போதுங்க, போதும், நல்லா இரு. டேய் தம்பி, வேண்டானே தம்பின்னு கூப்பிடாத. வேலைக்காரன் கூட கூப்பிடு, தம்பின்னு கூப்பிடாத. வேலைக்காரன் இருந்தா கூட முறைப்படி சொல்லுவாங்கண்ணே. கூட பிறந்த பிறப்பா இருந்து என்ன போய் நீ இப்படி ஒதுக்கிட்டல? போதும். டேய் வேண்டாம் விடு. அப்பயும் என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பா, நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும், யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு வா. ஆனா அப்ப புரியல, இப்ப புரியுது. எனக்கு என்ன ஆனாலும் நீங்க எல்லாரும் வந்து நிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் நீ ஒதுக்குவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. போதுமே, எல்லா சொந்த பந்தமும் காசு இருந்தாதான் வரும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். டேய் அப்ப இல்லடா, வேண்டாம். எம்மாடி உமா, என்ன மன்னிச்சிருமா. உன் வாழ்க்கையில தலையிட்டு இருக்க கூடாது, உன்னையே நான் அடிச்சிருக்க கூடாது. நீ எல்லாம் என்ன அண்ணனாவே நினைக்கலன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். டேய், இப்ப எதுக்குடா அழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா போடா அங்கிட்டு. அம்மா நீ பேசாதம்மா, அவங்க கூட பிறந்த பிறப்பு தான். ஆனா நீ 10 மாசம் என்ன சுமந்தமாவும், நீயே என்ன ஒதுக்கிட்டல்லம்மா. டேய், பிரச்சனைனா 1000 தான் இருக்கும். சும்மா பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்காத, கம்மி இரு. போதுமா, ஒதுக்குற அளவுக்கு இருக்கணும் போது நான் ஒதுக்கிக்கிறது தானே நல்லது. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? போதுமா, எல்லாம் முடிஞ்சதுமா. என்னங்க வார்த்தையை விடாதீங்க. நீ எப்ப எது சொன்னாலும் நான் கேட்டதே இல்லை. ஆனா இப்ப நீ சொன்னல, இந்த வார்த்தையை நான் கேட்கறதா இல்லை. ஒரு வயசுக்கு மேல பெத்த தாய்க்கே நம்ம பாரமா தான் இருப்போம்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேமா. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்க. என்னங்க வரீங்களா? என்னப்ப இரு வாரேன். நல்லா இருங்கம்மா எல்லாரும். டேய், இப்ப சும்மா பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்காத, கம்முனு போய் படுப்போ. நாளைக்கு எதா இருந்தாலும் பேசிக்கலாம். வேண்டாமா, இதுக்கு மேலே இந்த வீட்டுல இருந்தனா என்னை விட கேவலமான பொறுப்பு எதுவுமே இல்லம்மா. நீங்க எல்லாம் திட்டும் போது நான் அமைதியா இருக்கிறதுனால நான் என்னமோ இழிச்சவாயன் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. உங்க மேல உள்ள பாசத்தாலதான் நீங்க சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசக்கூடாதுன்னு இருந்தேன்னு யாருக்குமே புரியல. டேய் கம்முனு இருடா. இனிமே இருக்க முடியாதுமா, நான் போறேம்மா. போறேன்னா எங்க போவ? கம்முனு இரு. இல்லம்மா வேண்டாம்மா, மரியாதை இல்லாத இடத்துல இருக்கவே கூடாது. நான் இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு. போறேம்மா. டேய் கம்முனு இருடா. ஏற்கனவே 2 பிள்ளைங்க வாழ்க்கையில வயிற்றுச்சலா கிடக்கு. இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னா இந்த தாயோட நிலைமையை நினைச்சு பாருடா. 3 பிள்ளைங்க 3 தான் இருந்தா என்ன பண்றது? எல்லாரும் எல்லா விஷயத்தையும் மறைச்சு இல்லாம என்கிட்ட இருந்திருக்கீங்க. ஐயோ சாமி, உன்கிட்ட நான் மறைச்சதுக்கு உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்டா. போதும்டா, விடுடா. ஏற்கனவே தாங்க முடியாத பாரத்துல இருக்கேன். நீயும் இந்த வீட்டை விட்டு போய் என்னை ரொம்ப பாடுபடுத்திடாத. கம்முனு போ. இல்லம்மா முடியாது. டேய் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே காலடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். இந்த தாயை நீ மறந்துடுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். என்னமா பண்ணிட்டு இருக்க? என்னமா பண்ணுவேன், உட்காந்து தான் இருக்கேன். சரிம்மா, எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? விடிய கத்தல தானமா கல்யாணம், அதனால ஒரு 11 மணிக்கு மேலதான் கிளம்புவோம்.
சரிம்மா, எல்லாரும் பார்த்து கிளம்பி வந்துருங்க. அப்புறம் அமுதாவையும் கூட இருந்து பாத்துக்கமா. எதுவும் வேணும்னா செஞ்சு கொடு. பக்கத்துல இருந்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. கவலையே படாதம்மா, உன் மருமகளை கரெக்டா நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். போதுமா? அதுக்கு சொல்லுவேடிமா, நேரங்களமா கூட்டிட்டு வந்து சீக்கிரம் நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கு தான் சொன்னேன். சரிம்மா, ஒண்ணும் நான் சொல்லலம்மா. மாப்பிள்ள வந்துட்டாரம்மா? இல்லம்மா, இன்ன வரைக்கும் ஆளை காணா. வந்தா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அப்பதான் நேரமா எந்திரிக்க முடியும் பார்த்தா ஆளையே காணோம். சரி சரி, வருவாரு. எங்கிட்டாவது வேலையா போயிருப்பாரு. வருவாரு, வந்துட்டு பார்த்து கிளம்புங்க. கிளம்பும்போது ஃபோன் பண்ணுங்கம்மா. சரிம்மா. சரி சரி, பாருமா, வைக்கிறேன். தங்கச்சிமா. அட அண்ணே, வாங்கண்ணே, வாங்க. என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்கியா? சாப்பிட்ற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லனே. சரி உட்காருங்க, டீ எடுத்துட்டு வரேன். சாப்பிட்ற நேரம் ஆகி போச்சுமா, டீ எல்லாம் ஒண்ணு வேணாம். சரி அப்ப இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எமாடி ஒரு நிமிஷம் இல்ல. அண்ணே, இங்க ஒரு நிமிஷம் வாமா. சொல்லுங்கண்ணே. இந்தாமா. என்ன பாக்ஸ் இது? என்னண்ணே, என்ன இருக்கு இதுல? திறந்து பாருமா. என்னண்ணே, நகை இருக்கு. அன்னைக்கு வாங்குனீங்களா? அன்னைக்கு இந்த நகை ரொம்ப அழகா இருக்குனே. கல்யாணத்துக்கு இந்த நகையை போட்டுக்க சொல்லுங்க. எம்மாடி, நகை வாங்கினா உங்க அன்னைக்கு இல்ல, உனக்கு. அண்ணே. ஆமாமா, நான் உனக்கு அண்ணன். அப்படி இருக்கும்போது உன் கல்யாணத்துக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அண்ணே, இல்லனே, வேண்டானே. வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அண்ணன் தரத வாங்கி போட்டுக்கோ. இல்லனே, அன்னைக்கு எதுவும் சொல்ல போறாங்க. எமாடி, உன் அண்ணியோட சம்பாத்தியத்திலயோ இல்ல அவங்க வீட்டுல கொண்டு வந்து சீத்தனத்திலயோ நான் செய்யல. என் சம்பாத்தியத்துல தான் செய்யறேன். உங்க தாத்தா யாரை நம்பி விட்டுட்டு போனாரு? என்னைய நம்பி விட்டுட்டு போனாரு. அப்படி இருக்கும்போது உன் கல்யாணத்துக்கு செய்ய வேண்டியது இந்த அண்ணனோட கடமை. இத போட்டுக்க. இல்லனே. அன்னைக்கு நகையே 7 பவுன் மொத்தம் இருக்குன்னு ஒரு 10 பவுனாவது போட்டா தானே கொஞ்சமாவது உனக்கு கௌரவமா இருக்கும். அதுக்கோசரம் தான் இதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். போட்டுக்க. இதையே அப்படியே 10 பவுன்னு சொல்லி கொடுத்துரு, சரியா? அண்ணே, என்ன மணி ஆகி போச்சு? இந்த மனுஷனை இன்ன வரைக்கும் ஆளை காணோம். எங்கிட்டு போனாரு? கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. நேரங்காலமா சாப்பிட்டு படுத்தா தானே நேரங்காலமா எந்திரிக்க முடியும். ஏமாடி, உன் அண்ணிய பத்தியே உனக்கு நல்லா தெரியாது. வெளியே அவ சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ள அவளுக்கும் நிறைய இதெல்லாம் இருக்குது. இப்படி 7 பவுனை மட்டும் போட்டு போனீங்கன்னா அவ ஏதாவது ஒரு வம்புழுப்பா. அதுக்கொசரம் தான் இந்த 3 பவுனை அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ தெரியாம இதை 10 பவுனுன்னு சொல்லி அதுவும் நீ போடுறதுன்னு சொல்லி கொடுத்துரு. என் பேரெல்லாம் இதுல இழுத்துறாத, சரியா? இல்லைங்க அண்ணே, அன்னைக்கு நான் ஏற்கனவே 7 பவுன் தான் போட போறேன்னு சொல்லிட்டேன். ஏமாடி, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம என்ன ஒரு பொய் தானே சொல்ல போறோம். உங்க தாத்தாவுக்கு வர வேண்டிய பவுனுன்னு சொல்லிடு. நான் கொடுத்தேன்னு சொல்லிடாத, சரியா? இல்லனே. தங்கச்சி, நிஜமா ரொம்ப நன்றினே. என் வாழ்க்கைக்காக எவ்வளவோ நீங்க தியாகம் பண்ணியிருக்கீங்க. அதுல இதுவும் ஒண்ணு. நீ நல்லா இருந்தா அதுவே போதுண்டாமா. சரி, நேரங்காலமா சாப்பிட்டுட்டு பாடு. நேரங்காலமா எந்திரிச்சு போகணும்ல. இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு சாப்பிடாம போவீங்களா? வாங்கனே, உட்காருங்க, சாப்பிட்டு போவீங்க. சொன்னா கேட்க மாட்டியே. சரி, இந்த நகையை போய் உள்ள வச்சுட்டு வா. சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா, சாப்பிடுவோம். சரிங்கண்ணே. கூட பிறந்தவங்களே அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்யறதுக்கு இந்த காலத்துல அவ்வளோ கணக்கு பண்றாங்க. ஆனா இவரு என் கூட பிறக்கல. ஆனா எனக்கோசரம் 3 பவுன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இல்லண்ணே, சாப்பிடுங்க. சரிம்மா, நான் சாப்பிடுறேன். நீ போய் சாப்பிடு போ. இல்லண்ணே, நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். தட்டு காய்துல போ, நான் போய் சாப்பிடு போ. பசி வேற உயிர் போகுது. இந்த மனுஷன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவர் வர மாதிரி தெரியல. ஃபோன் பண்ணி கேட்போம் எங்க இருக்காருன்னு. ஹலோ, சொல்லு ருக்கு. என்னங்க, எங்க இருக்கீங்க? கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. எனக்கு என்ன வந்துச்சுன்னு எங்கேயோ போய் உட்காந்துருக்கீங்க. வேலை இல்லையா? சீக்கிரம் வாங்க. சரிம்மா, இங்க பக்கத்துல தான் இருக்கேன். வை, நான் வந்துடுறேன். யாருன்னு? உன் அண்ணிதாம்மா சீக்கிரம் வர சொல்றா. சரி, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். சரிங்க. சரி, அமுதா என்ன பண்றான்னு போய் பாப்போம். அமுதா, என்னங்க? வா ருக்கு. என்ன ருக்கு கிக்கு? இப்பதானே ஃபோன் பண்ணேன். இங்க அமுதா வீட்ல இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? எங்கேயோ இருக்கேன்னு சொல்றீங்க? இல்லம்மா, அப்படியே வந்தேன். சாப்பிடுன்னு சொன்னிச்சு தங்கச்சி. ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாங்க வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். சாப்பிடுங்க. என்னன்னு சாப்பிட சொன்னா அண்ணி பாட்டுக்கு போறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு அப்படிதான். ஒரு சில நேரத்துல பைத்தியம் பிடிச்சிரும். நீ சாப்பிடு. இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிரு! இங்க பக்கத்துல இந்த அமுதா வீட்டுல உட்காந்துக்கிட்டு எங்கேயோ இருக்கேன்னு சொல்றதா? இந்த ஆளு பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எங்கிட்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. தங்கச்சின்னு என்னமோ தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னமோ கூட பிறந்த தங்கச்சியா? வரட்டும். இனிமேதான் இருக்குது இந்த ஆளுக்கு.